guys, நான் தான் உங்க டெக் ப்ரோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சாம்சங்கோட S21 FE ஃபேன் எடிஷன் 2023 5G. ஸோ இந்த மொபைலை தான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி S21 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல மொபைல், சாம்சங்கில் S சீரிஸை பொறுத்தவரைக்கும் நல்ல மொபைல். பட் ஆனால் அது ஒரு ஓல்டு ஜென்ரேஷன். ஓகேங்களா, இப்போ இது நியூ ஜென்ரேஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கான ஒரு புது ப்ராசஸர் இவங்க இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இதுக்கு புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஐஎல்எஸ் ரிவ்யூஸ், அந்த அவேர்னஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் நம்ம சேனல் இருக்குது. ஸோ நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் கொண்டு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AMOLED டிஸ்பிளே பற்றி சொல்லும் போது சாம்சங் S சீரிஸில் பொறுத்த வரைக்குமே டிஸ்பிளேலாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய இம்ப்ரெசிவாகவும், ஸோ பார்க்குறது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் சரி, ஸோ நமக்கு எந்த ஒரு பிக்சல்ஸும் இல்லை டேமேஜ் ஆகாத மாதிரி தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை வந்து 402 பிக்சல் பர் இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட கிளாரிட்டி உண்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் பிக் டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ கார்னிங் பிக் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதாவது இவங்களோட மொழியில் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 128க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் டிஸ்பிளே பொறுத்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா பேக்கில் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 கேமராவில் 12 மெகா பிக்சலுக்கான ஒரு நார்மல் கேமரா, ஸோ 12 மெகா பிக்சலுக்கான ஒரு வைட் ஆங்கிள் அண்ட் ஒரு ஃபைனலாக 8 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கேமராவும் உண்மையாகவே நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண கேமரா தான். ஸோ பார்க்கறதுக்கு 12 சொல்லி யாரும் வந்து குறைச்சி இடம் போட்டுறாதீங்க. ஸோ சாம்சங்கோட S சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் கேமரா வரைகளை பேக்கில் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் பூர்த்தி செய்யறதுக்கு மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ பேக் கேமரா உங்களால் 4K வந்து 60 fps உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 fps உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பேக் கேமரா வச்சு நீங்கள் டியூல் மோட் யூஸ் பண்ண முடியும். அதாவது vlog எடுக்கணும் வந்து நீங்கள் வந்து பின்னாடி கவரேஜ் பண்ணுற மாதிரி வீடியோ இருக்கும். அதில் உங்களோட செல்ஃபி ஃப்ரண்ட் கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். ஸோ இந்த டியூல் மோடும் இதில் இருக்குது. அதனால் vloggers-க்கு ரொம்ப ஒரு நல்ல மொபைல். ஸோ இது நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பூஸ்ட் பண்ணுறது 25க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன 25 கேட்டிங்கன்னா சாம்சங்கோட லக்கி நம்பர் 25 தானே. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சார்ஜருக்கு வந்து ஒரு லக்கி நம்பர் வச்சுருப்பாங்களே. ஸோ அதில் 25, ஏன்னா அவங்க 25 தான் முடிஞ்சளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே. ஓகேங்களா, ஓகே, இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிள் வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB RAM அண்ட் 256 வேரியன்ட் தான் இவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வேறு எக்ஸ்டெண்டாக எதுவும் பண்ணலை இவங்க. ஸோ எங்ககிட்ட இருக்கிறது 8GB ராமும் 256GB ஸ்டோரேஜ் பில்டு தான் இருக்குது அப்படின்ட்டு இவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 888 ப்ராசஸர் தான் இதில் இவங்க அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃப்ளாஷிப்பான ஒரு ப்ராசஸர் தான் இந்த S21. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த மொபைல் இப்போ பர்டிகுலராக வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் தான். ஸோ இதோட இன்னொரு சீரியஸும் இருக்குது. அதாவது சாம்சங் S21 FE இன்னொன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸோட 2100 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அதை தூக்கிட்டு ஸ்னாப்டிராகனோட 8 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில ஸ்டோரேஜஸ் அண்ட் ரேமு அப்புறம் ப்ராசஸர், ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த விஷயமும் அவங்க எக்ஸ்ட்ராவாக எதுவும் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. நான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5G. ஸோ ஓகே, 5G இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை சாம்சங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்டேட்ஸ் வந்து S சீரிஸில் நல்ல ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா, ஃபைனலாக இதோட ப்ரைஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 39,890. அதாவது ஒரு 40,000 ரூபாய் கிட்ட அமேசானில் அவைலபிளாக இருக்குது. கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 40,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நான் எடுக்கிறதுக்கு என்ன சொல்ல, ஸோ இந்த ஜென்ரேஷன் 40,000 ரூபாய்க்கு இதோட ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஓகே, நான் ஃபஸ்ட் நான் ஒரு 33 தான் அப்படி தான் பார்த்தேன். இப்போ 40,000 ரூபாய் கிட்ட ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ 40,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தாக கேட்டேன்னு சொல்ல, ஒரு சாம்சங் லவர், ஸோ ஒரு S சீரியஸ், ஒரு நல்ல ஒரு ஃபீல், சாம்சங்கோட ஃபீல் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால், ஏன்னா சொல்கிறேன்னா ஸோ S22 S23 இதெல்லாம் வந்து
40,000 ரூபாய்க்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாமே வந்து 1,80,000 அது மாதிரி தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து ரீலான்ச் பண்ணி ஸோ அதுக்கு இதுக்கும் பழசெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு புது மொபைல் தான் ஓகேங்களா. ஸோ அதில் இருக்க சில எத்திக்ஸான சில சிஸ்டம்ஸை மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ரீபில்ட்டான ஒரு மொபைல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே திரும்ப ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எந்த இடத்துல எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு 40,000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் 12 எடுக்கிறீங்கன்னா ஸோ ஒரு ஐஃபோன் 12க்கும் இதுக்கும் பக்கத்தில் நீங்கள் கம்பேரிசன் வச்சு கூட பார்த்துக்கோங்க. உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சொல்கிறேன் ஓகேங்களா, சொல்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா இந்த ப்ராசஸர் வரையில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் மாறலாம் ஓகேங்களா. ஆனால் மற்ற ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா சாம்சங் உண்மையிலே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே 40,000 ரூபாய்க்கு நீங்கள் யாராவது வாங்குவீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை 40,000 ரூபாய்க்கு எதுக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கீழே அதுவும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ guys, bye bye. வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.